ஏதாவது சொல்ல போகிறாங்கடா. நான் இல்லைண்ணா. இருக்குண்ணா. வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ அவ்வளோவா நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருக்கணும். ஆமாண்ணா. மிஸ்டர் V3 கிட்டோண்ணா. செம்மையாக இருக்கு இடம். ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட்டு பார்க்க போகிறோம், அதாவது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஆனைக்கட்டி போயிட்டு அந்த அகழி சொன்னாங்க இல்லையா, நான் ரொம்ப நாளாக போகணுன்ட்டு இருந்த இடம். ஸோ நிறைய வாட்டி நான் போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு கூட போகல, தனியாக தான் போயிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு தண்ணியில் அப்படியே ஆட்டம் போட்டுட்டு வரலாம், வெயிலுக்கு சம்மருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா பசங்க 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஐயோ கிளம்புறதுக்குள்ளே இவனுங்க இது பண்ணுறதுலே பாதி நேரம் போயிடுச்சு. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டே நம்ம விலாக கன்டினியூ பண்ணோம். நீங்களாம் போய் வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்டாக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நம்ம ஏன் ஒரு பிராண்டை உருவாக்கிக்க கூடாது? KGFல கூட வரும்ல பிராண்ட். பழமா நான் இந்த விலாகை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் 1 செகண்ட் பார்ட் 1 2 வீடியோவாக போட போகிறேன். மறக்காமல் நீங்கள் 2யுமே பாருங்கள். சரி வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போகும்போது நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு போயிட்டு அப்படியே 2 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்தா அப்படி இப்படின்னு உழப்பிட்டானுங்க. ஒரு ட்ரிப்பு போகிறதுனாலே அப்படியே உழப்பிடுவாங்க யாராக இருந்தாலுமே, கூட இருக்கிறவங்க. ஒரு கேங்கில் ஒருத்தன் இருப்பான், அந்த மாதிரி தான் எங்கள் கேங்லேயும் ஒருத்தன் குழப்பிட்டான். ஆக்சுவலாக நாங்கள் 5 பேர் போகிறதா பிளானு. வண்டியில் அதனால் நாங்கள் ஒருத்தனை பாவம் சங்கடமாயிட்டோம், விட்டுட்டு தான் வந்தோம். சரி வாங்க அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். எங்களுக்கு வேறு பயமாக இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் தண்ணி இல்லைன்னா கடப்பா போயிடுமே அப்படின்னு தான் ஒரு சின்ன பயம். தண்ணி இருக்கணும், ரொம்ப இல்லாட்டினாலும் சும்மா ஒரு குளிக்கிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஓவர் எக்ஸப்டேஷன் வச்சுக்க கூடாது இல்லையா. அப்புறம் கைஸ், வண்டர்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் முழுசாக பார்த்தீங்க, யாராவது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸப்ட் பண்ணதை விட இல்லைனாலும் ஓரளவுக்கு வியூஸ் போயிருக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்த போதும் கூட எனக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு 190 பக்கம் வியூஸ் வந்ததில்லை. ஒரு 2 மாதம் கழிச்சு தான் அப்படி அந்த அளவுக்கு வியூஸ் வந்துச்சு. ஆனால் இந்த பாட்டு அப்படி இல்லை. வெயில் சுட்டு அரிக்குதுங்க. இன்னும் நிறைய பசங்க இருந்தோன்னா ஜாலியாக இருந்திருக்கும் போயிட்டு வரதுக்கு. இல்லை சரி காய்ஸ், நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். செக் போஸ்ட் வேறு வந்துருச்சு. செக் பண்ணுறாங்கடா. நான் இல்லைண்ணா. இங்கேயாண்ணா? இங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு.
இருக்குண்ணா. ம், வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ அவ்வளோவா நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருக்கணும். ஆ ஆமாண்ணா. ஆமாண்ணா. மிஸ்டர் V3 கிட்டோண்ணா. மிஸ்டர் V3 கிட்டோண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கண்ணா. 1.5K இருக்குண்ணா. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, ஸ்லோவாக போயிடலாம். போலாமா? சரி, பயப்படாத, சரியா? பயப்படாத. அவ்வளோதான், புலி வந்து தான் மாட்டிருப்பான். போலாமா? ம், ஏண்டா பயமா? ஆ, பயமா? பயந்துட்டான் பையன். வாடா அபி. டே ராகுல், ஏன்டா பயப்படுற? நான் வீடியோ எடுத்துட்டேன். சரி வாங்க, போயிட்டுருக்கேன். நல்ல வேலை தொப்பு வரல, இல்லை அவ்வளோதான். காய்ஸ், சரியான ஃபன்னாக இருந்தது. எங்கள் கூட ராகுல் வந்தான்னு சொன்னேன் இல்லையா? நான் ஸ்லோவாக போயிட்டு இருந்தேன். அவன் முன்னாடி அழுத்தி பிடிச்சி போயிட்டான். அதை பார்த்துட்டாங்க. நாங்களும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு கேமரா போட்டு காமிக்க, வீடியோ போட்டு காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்தி விட்டாங்க. பையன் பயந்துட்டான். அப்புறம் பேசி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குங்க இந்த ரோடு, செம்மையாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. எங்கேயுமே மேடு இது இல்லை. மேடுனா குழியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம வாட்டுக்கு ஸ்மூத்தாக வந்தால் நம்ம வாட்டுக்கு போகலாம். எங்கடா உனங்களா? சரி, நம்ம அங்கே நிழல்ல போய் நிற்போம். ஆமாம் ஆமாம், அங்கே முன்னாள் நின்றுட்டு திருப்பிட்டான். வியூ பாயிண்ட் செமையாக இருக்குல்ல? சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு இடம், மரநதி வாட்டர் ஃபால்ஸு, அங்கே போகலாமா இல்லை அகலி போகலாமா? எனக்கு ஒரு இடம் தெரியும். ஜல்லிப்பாறை தாண்டி ஜல்லிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கும். போட்டோ காட்டு. என்ன ஊரு? உமாலையா? சரி, போகலாமா? வண்டி சேஃப் தானே? இல்லைடா, வண்டி நிப்பாட்டலாமா? சேஃப் தானே? சரி வா பார்ப்போம். இங்கெல்லாம் சூப்பராக கார்னிங் பண்ணலாம். சரி சரி. ஏன்டா பயந்துட்டே வரையாடா? என்ன கேட்டாரு உங்ககிட்ட? டே ராகுல். சரி வா, முன்னால போ. சரி, எங்கேயோ இடம் சொல்கிறாங்க, போலாமா? உமால எங்கேயோ இங்கே இருக்காமா?
தெரில கைஸ். பசங்க ஏதோ ஒரு ஊர் நேம் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கு சிரிப்பு வருது. அந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒம்மால. ஆமா, சரி வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னால் 3 கப்புள்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸை பார்த்தோன்னே வண்டியை தப்புன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டியை திருப்பிட்டான். பாவம், அவனோட மனசு எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்துக்கு. ஆசைப்பட்டு வந்திருப்பான் பையன். தான் கையில் எல்லாமே வச்சுக்கணுங்கிறது. நீங்கள் லாங் ரைடு போனீங்கன்னா கையில் பேப்பர்லேருந்து எல்லாமே வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சேஃப். அபி, இங்கே ஒரு செக் போஸ்ட் பிடிப்பாங்களா? ஏண்டா அபி? ஆமாம். ஆ, எனக்கு இது ஒரு இதுதான் மைனஸ் பாயிண்ட். எல்லாமே இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சின்ன பயம். பார்த்துட்டு இப்படி விட்டுட்டாரு. நல்ல வேலை. பாட்டு வாங்க நினச்சேன், பாட்டில். கைஸ், நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் பாலக்காடு. இங்கிட்டு தமிழ்நாடு, அங்கிட்டு கேரளா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது தமிழ்நாடு, அது கேரளா. ஏதாவது சொல்ல போகிறாங்கடா. ஆமாம். ஆ ஆ ஓ, பைக்ல அப்போ செக் பண்ண மாட்டாங்க. நான் இதுக்குள்ளே தாண்டா சொன்னேன். ஆ, போலாமா? நல்லா இருக்கு. இப்போ சில்லுன்னு இருக்கு கிளைமேட். பரவாயில்ல, இதே மாதிரி கடைசி மட்டும் தான் நல்லாயிருக்கும். ராகுல் தான் பாவம் புலம்பிகிட்டே வரான் பையன். கைஸ், நாங்கள் வந்துட்டோம் கைஸ். வாழையூர் இவ்வளோ தூரம் சுற்றி வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் முதல் இருக்கு. ஐயோ, கீர் இதாக முடியுதுடா. பாரு, செத்துற போறான்டா. டே, ரோடு திரும்புண்டா. ஐயோ, ஐயோ ஐயோ. டே ராகுலே, செக் போஸ்ட் இருக்குடா, பார்த்து போ. செக் போஸ்ட் இருக்கு. மாட்டுக்கு வரோம். காதே அடைச்சிக்கிச்சு எனக்கு. வந்துட்டோண்டா. கம்மியாதான்டா போகுது. என்ன பண்ணலாம்?
வா இதுக்கு அஞ்சு ஒரு இடம் இருக்குது, அங்கே வேணா போய் பார்ப்போமா? அங்கே யாரும் வரமாட்டாங்க. அங்கே ஒரு இடம் இருக்குது. 2 கிலோமீட்டர் தான். ஏன் உட்காரவே முடியல, கையெல்லாம் நல்லா ரோலர் கோஸ்டர் வந்துட்டு. ஐயோ இதை பிடிச்சா உடஞ்சிட்டு இங்கே பிடிச்சிட்டாங்க. அதான் சிமெண்ட் மாதிரி கட்டி வச்சு சரி அங்கே போய் பார்க்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா குளிச்சுடுவோம், இல்லாட்டி இங்கே வந்துட்டு சரி வா. அங்கே இதை விட நிறையா தான் போகும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 அங்கேருந்து தான் இங்கே இப்படி வரும். 2 கிலோமீட்டர் வேணும். 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஏன் போகலாமா? போகலாம், பிரச்சனை இல்லை. சொல்லி கொடுத்துருக்கோம். கீழே நரிகாரம் மட்டும் இல்லை, 2 கிலோமீட்டர். ஆமாம் அவள்தான் புலிஸ்காரங்கிட்ட போய் பயந்துட்டேன். இல்லைண்ணா கொஞ்சம் நம்பர் பேசுவேன். எனக்கு அது யாரு நீதான். ஆமாம் அதில் பேசுறது நான் தில்லா பேசுவேன். ஆனால் இங்கேருந்து உள்ள மேலே தான் வேலை செஞ்சு மற்ற இங்கெல்லாம் ஆட்டோ கட்ட அதுக்கப்புறம் கொடுத்து 4 தான் பேசுவேன். போலாமா? புலி வந்திருந்தானா கதறி இருப்பான். போலாமா? ராகுல் வாடா. ஓகே கைஸ், நான் இதோட இந்த பார்ட் 1 வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வீடியோ அடுத்தது பார்ட் 2 வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட தரமான சம்பவம்லாம் நடந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.